ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக நம்ம இப்போ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறோம்ல, இந்த ராஜயோகா அந்த சீரியஸ் மாதிரி கொண்டு போயிட்டுருக்குறோம். இந்த ராஜயோகா சீரியஸில் நம்ம ஆல்ரெடி 16 வீடியோ கிட்ட நம்ம போட்டுட்டோம், 16 பார்ட் போட்டுட்டோம். இது எல்லாமே நம்ம பிரம்மகுமாரிகள் என்கிற அந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக கற்பிக்கக்கூடிய 7 days கோர்ஸ் மாதிரி தான். 7 days கோர்ஸில் இந்த வீடியோஸ் வராது, ஃபோட்டோ பட விளக்கங்கள் வராது. இருந்தாலும் கூட அந்த 7 நாள் வகுப்பு முடிஞ்ச பிறகு நமக்கு அதிக வருடங்கள் ஞானங்கள் கிடைக்கும்போது அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயக்கத்தில் என்ன சொல்லப்படுது, அந்த விதிமுறைகள் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளும்போது அதன் பிறகு நமக்கு வரக்கூடிய அந்த மேல்படி ஞானங்கள் தான் இப்போ நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். சரியா? இந்த பட விளக்கங்கள் எல்லாமே பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நம்ம வாய் வார்த்தைகளாக சொல்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு படம் மாதிரி விளக்கம் கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அலாதி இமேஜஸ், அலாதி பட விளக்கங்கள், ஃபோட்டோக்கள் கொண்ட ஒரு ஆன்மீக இயக்கம் அப்படின்னா அது நம்ம பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம் மட்டும்தான். வேறு எந்த ஆன்மீக இயக்கத்திலையும் இவ்வளவு பட விளக்கங்கள் வச்சு விளக்கம்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. உண்மைத்தன்மைகள் நிறைந்த ஒரு இயக்கமாகவும் இருக்காது. அதுக்கு இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம் ஒரு முன்னுதாரணமாக திகழுது. நம்ம இப்போ ரெகுலராக பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக அந்த 7 days ராஜயோகா வகுப்புகள் பார்த்துட்ருக்குறோம். இது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் 7 நாள் வகுப்புகளில் ஒன்றாக தான் இருக்குது. சரியா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி, என்ன தலைப்பு பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதன் வெவ்வேறு ஜீவராசிகளாக பிறப்பதில்லை. ஹியூமன் பீயிங் does not transmigrate in other species. அதாவது மனித ஆத்மாக்கள் வேற ஜீவராசிகளாக பிறக்க மாட்டாங்க. வேற ஜீவராசிகள்னாக்கி நமக்கு தெரியும், ஓரறிவு ஜீவன்ல இருந்து 7ஆம் அறிவு வரைக்கும் நிறைய ஜீவராசிகளை எடுத்துட்டு வராங்க. ஆக்டோபஸ்ங்கிற ஒரு உயிரினம் 7 அறிவு அதுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு, அதுக்கு 2 இதயம் உண்டுன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு 7 அறிவு வரைக்கும் இருக்கு. மனிதனை விட வித்தியாசமாக அது யோசிக்கும் அப்படின்னு. இந்த ஃபுட்பால் மேட்ச்லாம் பாருங்க, ஆக்டோபஸ் கணிச்சு பண்றது தான் அவங்க வெற்றிகரமாக எடுக்கிறது. அது ஒரு காமெடி மாரி கொண்டு போனாலும் அது ஓரளவுக்கு உண்மை மாரி தான் இருக்கும். அந்த மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ண அமைப்புகள் கொண்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம அப்படி சொல்றோம். சரி, அப்போ மனித ஆத்மாக்கள் வேற ஜீவராசிகளாக பிறப்பதில்லை அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இதுவும் ஒரு பட விளக்கங்களாக கொடுக்குறாங்க. சரியா? அப்போ இதை முழுசும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னால பக்தி மார்க்கத்தில் நான் எப்படி இந்த பல பிறவிகள் மற்றும் மனிதன் பூண்டாகவும் புல்லாகவும் ஆடு மாடு கோழியாகவும் நாய் பூனையாகவும் பிறப்பாங்க அப்படிங்கிறத நான் என் வாழ்க்கையில எப்படி உணர்ந்தேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிட்டு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக கொடுக்குற அந்த பட விளக்கத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம் அந்த வீடியோவில். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆக்சுவலி இது எல்லாருக்குமே இந்த அனுபவங்கள் மேபி இருக்கும். நம்ம சிறு குழந்தைகளாக பிறக்கும் போதே நமக்கு அந்த அனுபவம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம கூட படித்த பசங்களோ இல்லைன்னா நம் வயது ஒத்த பசங்களோ ஏதாவது நாய் பூனைகளை கள்ள தூக்கி எறிஞ்சா அவங்க சொல்லுவாங்க, அதை கள்ள தூக்கி எறியாத, அப்படி எரிஞ்சினா நீ அடுத்த பிறவில இதே நாயாக பிறப்ப, அந்த நாய் ஒன்ன மாதிரி மனுஷனா பிறக்கும்னு சொல்லி அவங்க ஒரு காமெடியான விஷயத்த சொன்னது நமக்கு நல்லாவே இருக்கும். இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் அனுபவங்கள் பட்டிருக்கலாம் மேபி. சரியா? எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற பிரம்மகுமாரிகளோ இல்லைன்னா அஞ்ஞானி ஆத்மாக்களுக்குமே அந்த அனுபவங்கள் இருந்திருக்கும். அப்போ நம்ம அதை உணரும் போது சிறு வயதில் நம்ம என்ன புரிந்து கொள்ளுவோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம அப்படி பிறப்போமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே நம்ம கையில் கல்லை எடுத்ததை கீழே போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடும். சரியா? அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் கூட அந்த பாவம் அந்த செய்கிற அந்த சூழ்நிலை வரும்போது அந்த பாவத்தினுடைய பிரதிபலன் அந்த ஜீவராசியாக நம்ம பிறந்து அதை அந்த பிறவியோ சரி இல்லை அடுத்த பிறவிகள்லையோ நம்ம
அதை அனுபவம் செய்வோங்கிறத ஒரு சிம்பாலிக்காக நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுது இல்லையா? அப்படி இது மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் என்னுடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எனக்கு ஆன்மீக சிந்தனைகள்லாம் கிடையாது. மொத்தத்தில் எனக்கு யோகாங்கிறதே என்னுடைய கான்செப்டுக்கு நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஓகே, எளிமையான ஒரு மனித வாழ்க்கை தான். தெய்வங்கள் பற்றிய அந்த ஒரு சூழ்நிலைகள் கூட எனக்கு குறைவு தான். என்னை பெற்ற வளர்த்த என்னுடைய தந்தை கூட கொஞ்சம் பக்தி சார்ந்து ரொம்ப ஈடுபாட்டில் இருந்திருந்தார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு எனக்கு பக்தியில் எந்த ஈடுபாடும் கிடையாது. அந்த ஈடுபாடு காட்டக்கூடிய அளவுக்கு பக்தியும் ரொம்ப சுபிக்ஷமாகலாம் இல்லை. ஏதோ ஒரு ஒரு பல்லிழிச்சான் வாழ்க்கை மாதிரி தான் பக்தியுமே இருக்கும். சரி, ஏதோ நம்ம ஒரு பயத்தில் உயிர் வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த எனக்கு கூட பக்தி மார்க்கத்தில் அந்த அளவு ஒரு ஈடுபாடுலாம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு நேரம் காலம்னு ஒன்று இருக்குல்ல, இடம் பொருள் ஏவல் வைத்து நமக்கு நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் வரும்போது என்ன நம்ம உணர்ந்துரும். நமக்கு அந்த டைம்ல ஆன்மீகமும் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அதுக்கு பிறகு நம்ம எடுக்கக்கூடிய அந்த ரூபமே விஸ்வரூபமாக இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே இறைவன் ஞானம் கொடுப்பாரு. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த ஆத்மாக்களுக்கு இறைவன் அந்த ஞானத்தை பதிவு செய்யும் போது அதை தன் வாழ்க்கையில் அந்த கற்பூரம் போல கப்சிப்புன்னு பிடித்து கொள்ள அது விடும்பு புடியான சூழ்நிலையை நம்ம பயன்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நானுமே என்னோட வாழ்க்கையை பிரம்மகுமாரி வாழ்க்கையாக ஒரு சிலிபிசி வாழ்க்கையாக கொண்டு போயிட்டு இருக்கேன். சரி, அப்போ எனக்கு இந்த பக்தி மார்க்கத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு கிடையாது. மொத்தத்தில் எனக்கு ஆன்மீகமே பிடிக்காது. இருந்திருந்தால் கூட நம்ம செய்த அந்த பிறவி பலன்கள் வந்து நம்மளை ஆன்மீகம் கூட பேச வைக்கும். அதான் சொல்ல வேற ஒன்றும் கிடையாது. அப்படி அப்போ நம்ம பக்தி மார்க்கத்தில் நாமளுமே கேள்விப்பட்டிருப்போம். எல்லாமே வாக்கு தத்துவங்கள் தான். அதை பட விளக்கங்களாலாம் பிரம்மகுமாரிகள் மாதிரிலாம் அந்த பெரிய அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கெல்லாம் யாரும் திங்க்லாம் பண்ண முடியாது. பிரம்மகுமாரிகளுக்கு அது இறைவன் கொடுத்த அந்த அறிவு. ஏன்னா உலகத்தையே படைத்தவர்களுக்கு இந்த ஒரு பட விளக்கங்களை படைக்கிறது ஒரு மேட்ரா ஜுஜிபி தான் பிரம்மகுமாரிகளை பொறுத்த வரைக்கும். அப்போ இவங்க இந்த பட விளக்கங்கள்ல கொடுத்த அந்த விஷயங்கள் வந்து பக்தியிலே நிறைய பேர் குருமார்கள்லாம் சொன்னதெல்லாம் இருக்கு. எனக்கு அதிகமாக ஞாபகம், நான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இந்த சிவராஜ யோகா மெடிடேஷன் பயிற்சிகளை நான் செய்யறதுக்கு முன்னால எனக்குமே ஒரு சிலர் வந்து அப்படி யதார்த்தமா அவங்களுடைய நண்பர்கள் கூட பேசும்போது நான் கேட்டதுதான். மற்றபடி ஆன்மீகம் சார்ந்தே நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வேற ஆன்மீக ஆரிக்கு முண்டு நம்ம எங்க இருந்து பண்ணிட்டு இருக்க போறோம். இப்போ அப்படி சொல்லும்போது அப்படி காதோரமா கேட்ட விஷயங்களே என்ன அப்படின்னா 84 லட்சம் பிறவிகள் வந்து மனித ஆத்மாக்கள் எடுக்குதுன்னு சொல்லிட்டு 84 லட்சம் மனித ஆத்மாக்கள்னு அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, அதே நேரத்துல இந்த உலகத்துல 84 லட்சம் பிறவிகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது 84 லட்சம்னா அவங்க ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்க வெறும் 84 பிறவி தான் எடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும். ஆனா சாமானிய மக்கள் வந்து அதுக்கு 84 லட்சம்னாக்கி அது இதுக்கெல்லாம் விளக்கமா கேட்டுட்டா இருப்பாங்க. 84 லட்சம்னா எங்க இருக்கு, அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா மனிதன் பொய் சொன்னாலும் கூட அதை அழகா பொருந்தி சொல்லி எஸ்கேப் ஆகுற பழக்கங்கள் தான் இருக்கும். சரி, பிரம்மகுமாரியெல்லாம் யாரும் ஆக முடியாது. அந்த திங்கிங் ப்ராசஸ் இறைவனுடைய அறிவு தான், அவங்களுடைய பிரம்மகுமாரிகளுடைய அறிவு. இருந்தாலும் பக்தி மார்க்கத்துல குருமார்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் சொல்றாங்க 84 லட்சம் மனித பிறவிகள். உண்மையிலே 84 லட்சம் மனித பிறவிகள் உண்டுமா அப்படின்னா உண்டும். ஆனா அதுக்கான அர்த்தங்கள் பேக்ரவுண்ட் பிஹைண்ட் சீன் வேற மாதிரி தான் இருக்கும். சரியா, அது எனக்கு காதோரம் கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா 84 லட்சம் பிறவி வந்து 21 லட்சம் பிறவி வந்து மனித பிறவியாக எடுக்கிறாங்க. மீதி உள்ள அந்த 21 லட்சம் பிறவி வந்து ஆடு மாடு கோழியாக விலங்கின பறவை இனங்களாக மனிதன் பிறக்கிறான் அப்படின்னு. மீதி 21 பிறவி என்ன அப்படின்னா இந்த பூச்சி புழு வண்டு இந்த குளவி இப்படிப்பட்ட ஒரு சில ஈரறிவு 3 அறிவு ஜீவராசிகள் இருக்குல்ல, அப்படி மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கடைசி 21 லட்சம் பாக்கி இருக்கல, பூண்டாகவும் புல்லாகவும் செடி கொடி மரமாக எல்லாவும் மனுஷன் பிறந்து கடைசியில் அவன் வாழ்க்கை 84 லட்சம் பிறவிகளிலே கழிஞ்சி போயிடுது. அப்ப நம்ம இருக்கிறது மனுஷ பிறவி. அப்போ இதுக்கு பிறகு இன்னும் நமக்கு 3 செக்டிங்ல நமக்கு இறைவன் அங்க அருவா வெட்டி வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லிக்கிறாங்க. இனிதாண்டா இருக்கு நமக்கு வேக்காடு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அப்போ அவங்க சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை. ஆனா அதுக்கு பின்னிலையில நிறைய ரகசியங்கள் உண்டு. சரி, அதையுமே நம்ம இந்த வீடியோவில்
பேச முடியுமாங்கிறது கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சின்ன ஒரு விளக்கம் மாதிரி வேணால் இதை லேசாக காட்டிடுவோம். ஓகேவா? அது 84 லட்சம் பிறவின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, பெரியவா ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டா. அவங்க சொல்றது உண்மை, அதுக்கு அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும். இதில் அந்த சின்ன அந்த விளக்கத்தை லேசாக பாருங்களேன். இதில் பாருங்க, அவங்க பக்தி மார்க்கத்தில் நான் சொன்னதா சொல்கிறோம்ல, அந்த 84 லட்சம் பிறவிகள்னு சொல்லிட்டு அது உண்மைதான். அதில் 21 லட்சம் மனித பிறவியாகவும், அடுத்த 21 லட்சம் வந்து விலங்கினங்கள் பறவையினங்களாகவும், அடுத்த 21 லட்சம் பிறவி வந்து அவங்க பூச்சி, புழு, வண்டு, குளவி இப்படிப்பட்ட ஒரு சில ஈரறிவு, மூன்றறிவு ஜீவராசிகளாகவும், கடைசி அந்த 21 லட்சம் வந்து பூண்டு, புல்லு, செடி, மரம், கொடியாகுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வித்தியாசமாக விளக்கம் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த முதல் 21 லட்சம் பிறவில உண்மையான ஒரு தெய்வீக குணம் கொண்ட மனிதனாக மனுஷன் இருப்பான். உண்மை கரெக்டா சொல்லிடுறாங்க. ரெண்டாவது விலங்கினங்கள் பறவையினங்கள் மாரி இருக்கும். அங்கங்க கொஞ்சம் அடித்தல் பிடித்தல்கள் இருக்கும், இருந்தாலும் அன்புகள் இருக்கும். விலங்கினங்கள் பறவையினங்கள் அன்பு இல்லையா? அப்ப அந்த 21 லட்சம் வந்து மனுஷன் வந்து அவ்வளவு தூய்மையான வாழ்க்கை வாழ்றாங்கிறத அவங்க காட்டுறாங்க. அப்போ மூணாவது 21 லட்சம் பிறவி வந்து பூச்சி, புழு, வண்டு, கிண்டுன்னு சொல்லிட்டு, அப்போ மனுஷன் அப்படியே அது அவனுடைய குணங்கள் குறைந்து வர்றதை தான் இந்த மூன்றாவது யுகங்களை தான் அவங்க மூன்றாவது 21 லட்சம் பிறவின்னு. அப்போ கடைசி 21 லட்சம் பிறவினா நமக்கு கண்டிப்பா தெரியும், மனித உயிருக்கு விலையே இல்லையான்னு சொல்றாங்கல்ல. மனித உயிருக்கு ஒரு 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 பிடிமானமே இல்லாம ஆயிடுச்சே, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, இப்படிலாம் அழிவுகளை கொண்டு விட்டுறியே, ஒருத்தனை அவன் மிதிக்கிறது, அவனை இவன் மிதிக்கிறது, மனுஷன் நடந்து போற பாதையில புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படியே அந்த புல்ல அந்த செடி கொடிகளை மிதிச்சு அப்படியே தும்சம் பண்ணி நாசமாக்குறது போலதான் கலியுகத்துல அகால மரணங்களும் சரி, மனிதன் அவனுடைய இனத்தை அழிச்சுக்கிற விஷயங்களும் அப்படிதான் நடக்கும். அப்போ இப்படிதான் 84 லட்சம் பிறவிகள் வந்து இந்த உலகத்துல 4 விதமாக பிரிக்கப்பட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரி, அது ரொம்ப அதிக பிறவியின் குருமார்கள் சொன்னதா புரிஞ்சுக்கிட்டதுனால அதுல நிறைய குழப்பங்கள் வந்து போயிடுச்சு. நம்ம அதெல்லாம் பத்தி கேர் பண்ண வேண்டாம். இந்த உலகத்துல சத்தியுகம், திரேதா யுகத்தை தவிர எல்லா யுகத்திலுமே குழப்பம் தான் நடந்துட்டு இருக்கும். எங்கேயும் அவங்க வாழ்க்கையில அவங்களாலேயும் சிறப்பு கொடுக்க முடியாது. அவங்க அப்படிதான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம நேரத்தை புத்திய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கிட்ட தர்க்கம் பண்றதுக்காக நம்ம பிறக்கல. நம்ம படைத்தல நோக்கம் இறைவனை சரணாகதி அடை, இறைவனுடைய ஞான அறிவை அடைகிறது. அது பிரம்மகுமாரியா நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களால ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, அப்போ இப்படி நான் பக்தியில தெரிந்து வைத்து கொண்ட அந்த 84 லட்ச பிறவிக்கான ரகசியங்கள் இதுதான். ஏன்னா அவங்களுமே கரெக்டா சொல்றாங்க. முதல்ல பிராமணர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்திரியர் இருப்பாங்க, வைசியர் இருப்பாங்க, சூத்திரர்கள் இருப்பாங்க. அது கரெக்டா சொல்றாங்க. அது கூட அவங்களால கரெக்டா புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ அவங்க எதை சொல்றாங்கன்னு புரியுதா? பிராமண, சத்திரிய, வைசியர்னு சொல்லிட்டு பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன்னு சொல்லி 4 குரூப் இருப்பாங்க. பிராமணர்கள் வந்து அவங்களுக்கு கீழே சத்திரியர்கள் வந்து பணிவிடைகள் செய்வாங்க. அவங்க அந்த சத்திரியர்களுக்கு கீழே வைசியர்கள் வந்து பணிவிடைகள் செய்வாங்க. இவங்களுக்கு கீழே வந்து சூத்திரர்கள் கீழான மக்களாக இருந்து பணிவிடைகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குணங்களை தான் இவங்க சொல்றாங்க. இதுங்க நீங்க பிரம்மகுமாரிகள் ரீதியாக ஞானம் அடைஞ்சிங்கன்னா யாரும் உட்காந்து பணிவிடலாம் ஒன்றும் செய்ய, அவன் செஞ்சதை அவன் ஆண்டுட்டு போறான், அவன் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பக்தியில நம்ம தெரிந்து வைத்து கொண்ட அந்த 84 லட்சம் பிறவிகளுக்கான விஷயங்களும் அவங்க சொல்றாங்க. சரியா? இது ரொம்ப ஈஸியாக தான் புரியறது இருக்கு. இது பக்தி மார்க்க கதை. ஆனா இந்த பிரஜபிதா பிரம்மகுமாரிகள் அந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல கொடுக்கப்படக்கூடிய அந்த ஞானம் பாருங்க, சூப்பரான ஞானமா இருக்கும். ஓகேவா? இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல நீங்க முழு யானையை பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஞானம் ஒண்ணு அது குறைவே இல்லாத ஞானமாக தான் இருக்கும். மனிதனிலிருந்து தெய்வமாகக்கூடிய சக்தி ஒருத்தனுக்கு உண்மையிலே வரும் அப்படின்னா அந்த பிரம்மகுமாரிகள் ஞானம் கொடுக்கக்கூடிய அந்த அறிவை நம்ம புத்தியில அந்த ஆத்மாவில பதிய வைக்கும் போதுதான் அந்த ஞானங்கள் வரும். இல்லைன்னா சாதாரண மனிதன் கொடுக்குற ஞானம் மாதிரிலாம் இருக்காது பிரம்மகுமாரிகள்ல. ஓகேவா? பக்தி மார்க்கத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் எல்லா அந்த சாது சன்னியாசிகள் கொடுக்குற ஞானத்தை தான் பிரம்மகுமாரிகளும் கொடுக்குறாங்க. ஆனால் லட்சியம் எதை நோக்கியதுங்கிற பாதையை வந்து அழகா வழிவகுத்து இறைவனுடைய ஞானம் வந்து கொடுக்கப்படும். சரியா? அப்ப நம்ம இனி அடுத்து பிரம்மகுமாரிகள் ரீதியாக கொடுக்குற அந்த அறிவை நம்ம பார்ப்போம். அப்போ பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்க. நம்ம பிரம்மகுமாரிகள் இதே போல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் இருப்பாங்க. அவங்க
கிட்டத்தட்ட 160 நாட்டில் 90 வருடங்களாக பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்கு. மொத்தமே 100 வருடம் தான் சங்கமயுகம். அந்த 90 வருடங்கள் முடிவடைந்த சூழ்நிலையில தான் அப்போ இப்போ இந்த ஞானங்கள்லாம் நீங்கள் அடைங்கிறீங்க. இப்போ நீங்கள் புதுசாக பிரம்மகுமாரிகள் அல்லாதவர்கள் இந்த ஞானம் எடுத்தீங்க, உங்களுக்கு 10 வருஷம் தான் உங்களுடைய டார்கெட். அப்போ இந்த 10 வருஷத்துல இன்னும் நீங்கள் உயர்ந்த ஞான அறிவெல்லாம் நீங்கள் அடையணும். அதுக்காக தான் இந்த வீடியோலாம். சரி, அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதன் வெவ்வேறு ஜீவராசியாக பிறப்பதில்லைன்னு சொல்லிட்டு, அப்போ மனிதன் வெவ்வேறு ஜீவராசியாக பிறக்க மாட்டான் அப்படின்னா, இங்கே முதல்ல கொடுக்கப்பட்டிருக்குல்ல, குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தை அம்மாவினுடைய கருவயிற்றிலிருந்து வராங்க. இப்பவும் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆறா இருக்கு பார்த்தீங்களா, ஆறா, பூனையினுடைய ஆறா இருக்கு பார்த்தீங்களா, நாயினுடைய ஆறா இருக்குல்ல, கழுதை, மற்றபடி பூச்சி, புழு, வண்டு, பாம்பு, யானை, இப்படிப்பட்ட ஜீவராசிகள் மனிதனோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 6 அறிவு உள்ள நிறைய ஜீவராசிகள் இருக்கு. ஒரு நாள் வாழக்கூடிய அந்த, அதுக்கு பேர் கூட ஏதோ ஒன்று உண்டு, விசிலா, அது கூட ஒரு நாள் தான் வாழும். அப்போ அப்படிப்பட்ட ஜீவராசிகள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா உயிர் ஜீவராசிகளுமே பாருங்க, எல்லாத்துக்குமே ஆறா உண்டு, மனிதனை போலவே ஆறா உண்டு. அப்போ ஆத்மா கிடையாதா அப்படின்னா, ஆத்மாவும் உண்டு, நுண் ஆத்மா இருக்கும். எண்ணத்தின் அடிப்படையில் இப்போ பிரம்மகுமாரிகள் ரீதியாக பாருங்க, கடவுளே இந்த ஞானம் கொடுக்குறாரு. அப்போ கடவுள் இந்த ஞான அறிவை அவர் கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ கடவுள் 6 அறிவு உள்ளவங்க எவ்வளவு யோசிப்பாங்க, 6 அறிவு உள்ளவங்க எவ்வளவு துடிப்பாங்க. அந்த துடிப்புகளின் அடிப்படையில, உணர்வுகளின் அடிப்படையில தான் இந்த சிவத்தந்தை இந்த ஞானம் கொடுக்குறாரு. அப்போ 5 அறிவு 6 அறிவு ஜீவராசிகளுக்கெல்லாம் ஏன் இந்த ஞானம் கடவுள் கொடுக்கல அப்படின்னா, அப்போ மனிதனோட ஒத்து அந்த ஜீவராசிகள், ஏன்னா பூனை நாயெல்லாம் பாருங்க மனுஷன் தான் சோறு போடுறான், ஆடு மாடு கோழிக்கெல்லாம் பாருங்க மனுஷன் தான் சோறு போடுறான். அப்போ அவங்களுக்கு தலைமை பொறுப்புல மனிதர்களுக்கு அறிவை கொடுத்து இவர்கள் இருக்கிற ஒவ்வொரு இடங்களுக்கு ஒரு எண்ணிலடங்கா ஜீவராசிகளாக மற்ற உயிரினங்களை ஒன்று விட்டா ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த அணுவிலிருந்து உருவாகுது ஒவ்வொரு ஜீவராசிகளும். ஓகேவா? இந்த சாப்பாடு வகையான சோறு வகைகளை கீழே வீட்டுக்கு கீழே நம்ம சிந்தி போடுறோம் அப்படின்னா அதில் உண்ண எறும்பு வருது. அப்போ எறும்பை உண்ண பள்ளி வருது. அப்போ பள்ளியை உண்ண பாம்பு வருது. பாம்பை கடிக்க கீரை வருது. கீரையை கொள்ள கழுகு வருது. கழுகை சாப்பிட மனுஷன் வரான்னு சொல்லிட்டு இது ரிப்பீட்டட் சர்க்கிளாக எடுத்துட்டு போகுது. பார்த்தீங்களா? இப்படி எல்லாமே அணுவிலிருந்து பிறவி எடுத்து கொண்டு வருது. ஸோ அதே மாதிரி தான் மனித ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறா கிரியேட் ஆகும். ஓகே, நான் இதில் காட்டுறேன் பாருங்க. ஆறா, பூனைக்கு ஆறா உண்டு, நாய்க்கு ஆறா உண்டு, மனித இனங்களுக்கும் ஆறா உண்டு. இந்த ஆறா செக்டார் பாருங்க, அந்த ஆறா எந்த ஆறாவோட கனெக்ட் ஆகுமோ அங்கதான் போய் அந்த ஒளி இதுல போய் கனெக்ட் ஆகி பிறவி எடுக்கும். ஓகேவா? இனம் இனத்தோட சேருதுன்னு சொல்றாங்களே, அதே போல பூனையினுடைய இனம் பூனை கூட சேரும். நாயினுடைய இனம் நாயினுடைய இனம் மாதிரி போகும். மனித இனமும் மனித அம்மாவின் கருவயிற்றுக்குள்ளதான் போகும். நீங்க அந்த குழந்தை எப்படி பிறக்கிறது, பிறப்பு இறப்பெல்லாம் நம்ம இந்த வீடியோல கொடுக்காண்டாம். ஓகேவா? 3 to 4 மாதம் வரையிலும் ஆகக்கூடிய ஒரு அம்மாவினுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த பிணம், அந்த பிண்டத்துலதான் ஒரு ஆத்மா பிரவேசமாகுது. இதே போலதான் எல்லா ஜீவராசிகளுமே இருக்கு. சரி, அப்போ கோழி, அப்போ பறவையினங்கள் முட்டையிடுதுன்னா அதனுடைய அமைப்புலாம் நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். இதுல அப்போ அம்மாவினுடைய கரு வயிற்றுல வரக்கூடியது ஒரு உருண்டை மாரி இருக்கும், ஒரு பிணம் மாதிரி இருக்கும். அப்போ அதுல உள்ள ஆறா, இப்போ நான் இருக்கிறேன், நான் இப்போ இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆணுடைய ஆறா இருக்கும், ஆணுடைய சுபாவங்கள் இருக்கும். அப்போ ஒரு 3 to 4 மாதம், அந்த 3 மாத சம்திங்ல ஒரு அம்மா கருவயிறு ரெடியா இருக்கும்போது நான் அங்க போய் பிறவி எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இங்க ஆணா உணர்ந்து ஆணா பேசி பழக்கப்பட்ட இந்த பழக்கம் தான் அந்த அம்மா கருவயிற்றுல போன உடனே அந்த ஆணுடைய உடல் உறுப்புகள், ஆணுடைய எண்ணம், சொல், செயல், அந்த அனைத்துமே ஒரு ஆணாகவே நான் அனுபவம் செய்து ஆண் குழந்தையாக பிறப்பேன். இப்படிதான் அந்த மனித இனத்தினுடைய ஆத்மாவினுடைய ஆறா தான் ஒரு அம்மாவினுடைய வயிற்றுக்கு போகுது. அது மனிதன்ல பார்த்தீங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம்னு ஒன்று. நீங்க கண்களால் பார்க்குறீங்களா, இது சரீரம். இதை உட்காந்து பேசி பழக்கப்பட்டு அந்த கை அசைத்தல்கள்ல செய்யறது ஆத்மாவாகிய நான். சரியா? அப்போ நான் அந்த உடம்பை விட்டுட்டேன் அப்படின்னா அது ஒரு ஒளி உடல் மாதிரியே சுத்தம். ஏன்னா என்னுடைய புத்தியில் என்னுடைய உடல் என்னுடைய அளவு, என்னுடைய உயரம், வெயிட் எல்லாம் கரெக்டா நான் என்னோட மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, விலங்கினங்களும் அதே போல செட்டிங் இருக்கும். அப்போ அந்த செட்டிங் அமைப்பு அதே போலவே ஒரு ஆறா எனக்கு கிரியேட் ஆகியிருக்கும். நான் என்னுடைய பேர் BK வரதன் அப்படின்னா இந்த வரதனுடைய அந்த ஆறா அப்படியே வரதன் மாரியே இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். அந்த வரதன் தான் இன்னொரு அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மாவினுடைய உடல் அமைப்புகள் மாறி நான் பிறக்கிறேன். நான் எங்க போக மாட்டேன்,
நான் எங்கே போக மாட்டேன், நான் பூனை, குரங்கு, புலி, நாய்க்கு சரீரத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அதை தான் இங்கே காட்டுறாங்க. சரியா? ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது, ஒரு கருமேரி. அது ஒரு குழந்தையாக பிறந்து அதனுடைய வாழ்நாளை முடிச்சு அது மறுபடியும் எங்கே போகுது, மறுபடியும் ஒரு அம்மாவினுடைய கரு வயிற்றுக்கு தான் போகும். அதை தான் இங்கே டிக் பண்ணிருக்காங்க, ரைட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா அது திடுதுப்புன்னு போய் ஒரு குருவி, வாத்து, பல்லி, முதலை, தவளை, மற்ற உயிரினங்களாக அது போகாதுங்கிறத ஒரு இன்று மாரி ஒரு பெருக்கல் மாரி காட்டியிருக்காங்க. தப்பு, அப்படி போகாது. அதுக்கு தான் சொல்லிட்டேன், அந்த ஆறா எதோட மேட்ச் ஆகுமோ அந்த ஆறா கூட தான் அது போய் பிறவி எடுக்கும். தேவையில்லாம போய் அந்த நாடகத்தையெல்லாம் குழப்பாது. இது சொன்னது இறைவன், என்னுடைய ஓன் ஒப்பீனியன் கிடையாது. என் வீட்டு ஞானத்தை நான் இதை ஒரு கருத்துக்களாக கொடுக்கல. பிரம்மகுமாரிகள் இறைவன் என்ன சொன்னாரோ, ஏன்னா ஆத்மா எங்க போய் பிறவி எடுக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. மனிதனுக்கு என்னது தெரியும்? மனுஷன் என்ன இல்லாமோ தெரியும்னா வேற எதுக்கு அந்த 141 பேர், அந்த 241 பேரை கொண்டுட்டு போனாங்களாம். இப்ப அந்த பிளேன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கல. மனுஷனுக்கு என்ன தெரியும்? எல்லைக்குட்பட்ட விஷயங்களை அவன் புரிந்து கொள்வான். இறைவன் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல தலையிடுறது கிடையாது. அவர் மேல்படி உலகத்தினுடைய ஆக்குதல், அழித்தல், படைத்தல் விஷயத்தை இறைவன் செய்வார். அவர் சாரத்துல இருக்க மாட்டார். விஸ்தார மூளைகள் அவருக்கு இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சரியா? அப்படி அப்போ மனித ஆத்மாக்கள் மனித ஒரு உடலை தான் எடுக்கும். அது என்னவா பிறக்காது, இப்படி ஒரு ஜீவராசியாக பிறக்காதுங்கிறத காட்டுறாங்க. அதுதான் அங்க ஒரு மாமரம் இருக்கு. மாமரத்தினுடைய விதையை பாருங்க, ரெண்டா கீர்னா மா விதை தான் இருக்கும். மாமரத்தினுடைய விதையில இருந்து என்னதான் வரும், மறுபடியும் மா கண்ணு தான் முளைச்சு மரமாக உருவாகி அது மறுபடியும் பிஞ்சு போட்டு அது காயாகி மாம்பழம் தான் வரும். ஓகேவா? இதுவே சொல்றாங்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எதை போடுறோமோ அதுதான் அதுல இருந்து வரும், அது அந்த நிலத்தின் மூலமாக. அப்போ இப்படி இருக்கும்போது அது எப்படி வேற ஒரு ஜீவராசியாக பிறக்குங்கிறத சிம்பாலிக்கா நீங்க புரிந்து கொள்றதுக்காக ஒரு விளக்கமாக கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் நீங்க ஓரளவு தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது ஏக்கு ஒரு எக்ஸ்பிளைனாக பிரம்மகுமாரிகள் கொடுக்குறாங்க. நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். இல்லை, அப்படி கிடையாது. இந்த ஞான அமைப்பு இது 4 பேர்கிட்ட நீங்க சொல்றதுக்காகவும் பிரம்மகுமாரிகள் இதை ஒரு பட விளக்கங்களாக கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம நிறைய சாஸ்திர வேதங்கள் படித்த வேதாகிகள் இருப்பாங்க, வேதிகள் இருப்பாங்க. அப்போ அவங்க புக்கில் இருக்கிறது சரின்னு சொல்லி இந்த இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த உலக ஞானத்தை எடுக்காம போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பட விளக்கங்கள்லாம் அவங்க கொடுக்குறாங்க. இதையாவது பார்த்து புரிந்து கொள்ளட்டும்னு சொல்லிட்டு. அதுவுமே யாருக்கு இந்த பாக்கியங்கள் இருக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். சாதாரண ஆத்மாக்கள்லாம் இப்படிப்பட்ட வீடியோலாம் பக்கமே வராது. அவங்களுக்கு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இந்த ஞானமும் கிடைக்காத அளவுக்கு அவங்க செய்த செயல்கள்லாம் இருக்கும். ஏன்னா இப்பவுமே ரொம்ப ரூடான கேரக்டர் எல்லாம் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மனிதன் மாதிரியே கிடையாது. விலங்கினங்கள் கூட ஒவ்வொரு ஜீவராசிகளோட அன்பா இருந்துகிட்டு இருக்கு. மனுஷன் எவ்வளவு துன்ப கொடுக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். இப்போ இந்த ஞானம் நமக்கு இலவசமாக தான் தந்தை கொடுக்குறாரு. உங்க தந்தை, உங்க அப்பா தான் கொடுக்குறாரு. இலவச ஞானம் தான். இந்த ஞானத்தை விட்டு விடவே கூடாது. ஓகேவா? இதை பணத்துக்காகலாம் பிரம்மகுமாரிகள் ரீதியாக கடவுள் வைக்கல. கடவுளே கொடுத்த ஞானம். இன்னும் நிறைய வீடியோவில் கடவுள் பற்றிய விஷயங்கள் சொல்ற மாதிரிலாம் ஐடியா இருக்கு. முன்னாடியும் ஒரு சில வீடியோவில் பரமாத்மானா யாருங்கிற ரகசியங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ரிப்பீட்டட் போட்டு பாருங்க. சரியா? அப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ், இந்த ஒரு ராஜயோகா, சிவராஜ யோகா சீரியஸ் மாரியே இது ஒரு 17வது வீடியோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு. அப்போ இவ்வளவு வீடியோ பதிவுகள்லாம் கொடுத்துருக்குறோம். இதுல எல்லாமே ரகசியங்கள் தான் இருக்கும். அதை ஒரு தடவை நீங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதுக்கு நீங்க பிரம்மகுமாரிகளாக ஞானம் இருந்தால் தான் பார்த்த உடனே இதுதானே அப்படின்னு புரியும். மற்றபடி அஞ்ஞானி ஆத்மாக்கள் வந்தாக்கி இது சுத்தமாவே புரியாத ஞானம். எளிய பாமரனுக்கும் புரியக்கூடிய ஞானம் யாருக்குமே புரியாம இருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அப்ப நீங்க அவ்வளவு பாவம் செய்தவர்களாக இருக்கிறீங்க. பாவம் செய்தவர்களுக்கு இந்த வீடியோவும் கிடைக்காது. அவங்களுக்கு இந்த ஞானம், நான் இப்ப சொல்ற விஷயங்களுமே புரியாது. அப்போ இதை ஒரு புரிதல் உணர்வுக்காக இந்த வீடியோ பதிவுகளை நான் கொடுத்துருக்கிறேன். அப்போ திரும்ப ரிப்பீட்டட் பாருங்க. பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க. நான் என்னுடைய முன்னாடி உள்ள வீடியோவில் நான் முதல்ல ஸ்டார்டிங்லேயே எப்படி நீங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் போய் நீங்கள் அந்த 7 days கோர்ஸு, முரளி வாணி வீடியோஸ், நீங்கள் இந்த வாணி சம்மந்தமான கிளாஸ்லாம் அட்டன் பண்ணலாம்.
அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோஸ்லேயே கண்டினியூவாகவே நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அதை பார்த்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்கள் சிவன் ரீதியாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது டைரெக்டாக போய் நீங்கள் இலவசமாக அந்த சிவராஜ யோகா மெடிடேஷன் கிளாஸுகளை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, பணம் எதுவும் கிடையாது, முற்றிலும் ஃப்ரீ தான். சரியா? இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம். இன்னொரு வீடியோவில் வேற ஒரு தலைப்பு மூலமாக இதே பிரம்மகுமாரிகளில் வேறொரு பட விளக்கங்களோட நம்ம வேறொரு விளக்கங்களை நமக்கு கொடுப்போம். சரியா? ஓம் சாந்தி.